அனைவருக்கும் வணக்கம். நான் நவீன் பேசுகிறேன். சித்தாந்தம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டான டாபிக் பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் திருமண பொருத்தம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற பொருத்தம் யோனி பொருத்தம். யோனி அப்படின்னாலே கணவன் மனைவிக்குள்ள இருக்க தாம்பத்திய உறவை பற்றி குறிக்கிற ஒரு விஷயம் தான். அவங்களுக்குள்ள இருக்க இன்டிமெசி குறிக்கிற விஷயம். ஸோ இந்த பெண்ணும் இந்த ஆணும் சேர்ந்தால் அவங்களுக்குள்ள இருக்க தாம்பத்திய உறவு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருக்க அந்த விட்டு கொடுத்தல் தன்மை எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் பார்க்கலாம். தாம்பத்தியம் அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ள ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கணவன் மனைவிக்குள்ள அந்த ஈர்ப்பு இல்லை, அந்த தாம்பத்திய உறவு இல்லை அப்படின்னா மற்றவங்க மேலே ஒரு ஈடுபாடோ இல்லை அட்ராக்ஷனோ வர வாய்ப்புகள் இருக்கு. இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும், இந்த குடும்ப வாழ்க்கையை அவங்களுக்கு சரியா அமையாது. சரி, யோனி பொருத்தம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா விலங்கோட ஒப்பிடுறாங்க. ஸோ விலங்குனா ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு விலங்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஆண் விலங்கு பெண் விலங்கா கூட இருக்கு. இங்க இப்போ குதிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினியும் சதயமும் கொடுத்துருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை ஆண் குதிரையாகவும் சதயம் நட்சத்திரத்தை பெண் குதிரையாகவும் வச்சிருக்காங்க. இப்போ அஸ்வினியும் சதயம் ஒரு நல்ல காம்பினேஷன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா யோனி பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விலங்கு கொடுத்து அது ஆண் விலங்கு பெண் விலங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விலங்கு சேரணும் எந்தெந்த விலங்கு சேரக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதை உங்களுக்கு நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், பாருங்க. எந்தெந்த நட்சத்திரத்தோட சேரக்கூடாது, அதாவது எந்தெந்த விலங்கு எந்தெந்த விலங்கோட சேரக்கூடாது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பகை மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா குதிரையும் எருதும் சேரக்கூடாது, யானையும் சிங்கமும் சேரக்கூடாது, ஆடும் குரங்கும் சேரக்கூடாது, பாம்பும் எலியும் சேரக்கூடாது, பசுவும் புலியும் சேரக்கூடாது, எலியும் பூனையும் சேரக்கூடாது, கீரியும் பாம்பும் சேரக்கூடாது, மானும் நாயும் சேரக்கூடாது. இதை தவிர மற்றதுக்கெல்லாம் யோனி பொருத்தம் இருக்கு. விலங்கோட இவங்க ஒப்பிடுறதுக்கு காரணமே நமக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா பசுவும் புலியும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, யானையும் சிங்கமும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று அடிச்சுக்கும். இப்போ பசுவும் புலியும் சேர்ந்தா என்ன ஆகும்? பசு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், புலி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புலி எப்போவுமே பசுவை அட்டாக் பண்ணுறதுல தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முந்தி பிந்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எந்த நட்சத்திரத்தோட எந்த நட்சத்திரம் சேரணும், எந்த நட்சத்திரத்தோட எந்த நட்சத்திரம் சேரக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இது ரொம்பவே முக்கியமான பொருத்தமாக இருக்குது, இந்த பொருத்தம் இல்லாமல் நம்மளால் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், இது ரொம்பவே தேவையா? ஏன்னா இப்போ வரன் நல்லா இருக்குது ஆனால் யோனி பொருத்தம் இல்லை அப்படின்னா நம்மளால் கல்யாணம் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யோனி பொருத்தம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அவங்களோட ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியும் 12ஆம் வீட்டோட அதிபதியும் சுக்கிரனும் சந்திரனும் 3ஆம் வீட்டோட அதிபதியும் நல்ல ஸ்தான பலம் வாங்கி இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்க தாம்பத்திய உறவு நல்லாவே இருக்கும், பிரியாம இருப்பாங்க, எப்பவுமே சேர்ந்து இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை அமையும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே சொல்லுங்க, யோனி பொருத்தத்தை நம்ம திருமண பொருத்தத்துக்கு கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, அது இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ, அதுதான் ராசி பொருத்தத்தை பத்தி போட போறேன். நன்றி, வணக்கம்.